வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. என் தமிழ்நாடு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலுவத்தூரை அடுத்துள்ள கொத்தப்புளிப்பட்டியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர். இப்பகுதி மக்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக சரியாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பலமுறை வலியுறுத்தியும் குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திண்டுக்கல் சிலுவத்தூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க 179 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட நன்னிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான காமராஜ் கொல்லுமாங்குடி பகுதிக்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பெண்களுக்கான நலத்திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் என தெரிவித்தார். மேலும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க 179 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் குறிப்பிட்டார். தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் வறட்சி நிவாரணமாக 2247 கோடி ரூபாயை ஒதுக்கி உடனடியாக விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுல திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் வறட்சி நிவாரணத்திற்காக 179 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் மேம்பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சேலம் மாநகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அதிகரித்து வரும் விபத்துகளை தடுக்கவும் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து தமிழக அரசு சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் கட்டுவதற்கான திட்டத்தை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு திருவாக்கூட்டூரில் பைபாஸ் முதல் குரங்குசாவடி வரையிலான 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைப்பதற்கான பணி துவங்கப்பட்டது. முதற்கட்ட பணியாக 40 தூண்கள் அமைக்கும் பணி முடிவுற்று இரண்டாம் கட்ட பணியாக தூண்கள் மீது கார்னர் பீம் பொருத்தும் பணி இன்று துவங்கியது. மேம்பால பணியினை தமிழகத்தில் உள்ள பல்வேறு பொறியியல் கல்லூரிகளை சார்ந்த கட்டிட பொறியியல் மாணவர்கள் இன்று நேரில் பார்வையிட்டு தொழில்நுட்பங்களை ஆய்வு செய்தனர். ஜூன் மாதம் மேம்பாலம் அமைக்கும் பணி முடிவடையும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பணியின் போது விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி நெய்வேலி NLC நிறுவனத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் பெரிய காப்பாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமு நெய்வேலி NLC நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பணியில் இருந்தபோது விபத்தில் சிக்கிய ராமு படுகாயமடைந்தார். இதனை அடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து நெய்வேலி NLCயின் முதலாவது அனல்மின் நிலைய விரிவாக்கத்தின் நுழைவு வாயிலை ராமுவின் குடும்பத்தினர் மற்றும் பகுதிவாசிகள் முற்றுகையிட்டனர். ராமுவின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயகையன் வழங்கினார். புதுப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயகையன் மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 3,25,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். விழாவில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
சென்னையில் பார்க்கிங் வசதி இல்லாத உணவகங்களை மூட உத்தரவிட்டது தொடர்பாக தமிழக முதல்வரை சந்திக்க உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது வணிகர்களுக்கு எதிராக மத்திய அரசு பல சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் 10 ரூபாய் நாணயங்களை அரசு வெளியிட்டாலும் அதனை வங்கிகள் வாங்க மறுப்பதாகவும் அவர் புகார் கூறினார். சட்டரீதியான பிரச்சனைகள் சென்னையிலே சமீபத்திலே நடந்த காட்சிகள், பார்க்கிங் வசதி இல்லை என்று சொல்லி பல்வேறு ஓட்டல்கள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல முறையல்ல, ஆரோக்கியமான சூழல் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதோடு வணிகநல வாரியம் ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்களுக்காக அமைப்பட்ட அந்த வாரியத்தை வணிக நலன் சீரமைப்பதற்கு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி அதை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறோம். இயற்கை பானமான கள்ளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நீக்க வேண்டும் என தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், மார்ச் 1ஆம் தேதி முதல் அந்நிய குளிர்பானங்களுக்கு மாற்றாக இளநீர் உள்ளிட்ட இயற்கை பானங்களை சந்தைப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டார். பருவமழை பொய்த்ததால் தமிழகம் பாலைவனமாகும் நிலையில் இருப்பதாகவும் இதற்கு ஆட்சியாளர்களே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மோடி ஆட்சிக்கு வந்தால் நதிகள் இணைக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் இதுவரையில் நதிகளை இணைக்க அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நல்லசாமி குற்றம் சாட்டினார். கோடமழை குறைஞ்சிட்டா அடுத்து பாலைவனத்தில் தான் அடி எடுத்து வைக்க போகிறோம். 70 ஆண்டுகளாக விவசாயத்தை தொடர்ந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஒவ்வொரு உறுப்புகளாக போய் உடல் உறுப்புகள் போய் இப்போ சிறுநீரக பிடுங்குற அளவுக்கு வந்துருச்சு. சிறுநீரக பிடுங்கி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை காப்பாற்றுறதுங்கிறது எளிதான காரியம் அல்ல. அந்த நிலைமைக்கு விவசாயிகள் வந்துட்டாங்க. இதுக்கு ஆட்சியாளர்கள் காரணம். மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணி தான் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்களே வெளியே விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொள்ளலை. திருச்சியில் பன்றிக் காய்ச்சலுக்கு பாதிக்கப்பட்ட சிறுவன் உயிரிழந்தான். திருச்சி அரியமங்கலம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மகன் ஜீவானந்தம் அங்குள்ள பள்ளியில் LKG படித்து வந்தான். சில நாட்களுக்கு முன் சிறுவன் ஜீவானந்தத்துக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பரிசோதனையில் ஜீவானந்தத்துக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் ஜீவானந்தம் பரிதாபமாக உயிரிழந்தான். அண்ணாநகர் திடீர்நகர் பகுதியில் கழிவுநீர் காய்வால்கள் முறையாக சுத்தம் செய்யப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தம்பி பையன் உடம்பு சரியில்லாமல் ஜுரம் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் தனியார் மருத்துவமனை வச்சுருந்தோம். அப்புறம் திரும்ப GH அனுப்பி வச்சுருந்தாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இன்றைக்கி காலையில் மரணம் அடைஞ்சு. அவ்வளோ இந்த மாதிரி காய்ச்சல் மற்றவங்களுக்கு வராமல் நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா இது நல்லாயிருக்கும். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொத்தமேட்டுப்பட்டி புனித வியாக்குளம் மாதா ஆலய திடலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான காளைகள் பங்கேற்றன. முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் தொடர்ந்து மற்ற காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுள்ள 400க்கும் மேற்பட்ட காளைகளை அடக்க 300 மாடுபிடி வீரர்கள் களம் இறங்கினர். பொத்தமேட்டுப்பட்டியில் 7 ஆண்டுகளுக்கு பின் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதால் ஊர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. திருநெல்வேலியில் பொது இடங்களில் கட்சி மற்றும் சாதி விளம்பரங்கள் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுநல அமைப்பினர் மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாநகர் முழுவதும் உள்ள அரசு மற்றும் பொது இடங்களில் அரசியல் கட்சி விளம்பரங்களும் சாதி உணர்வை தூண்டும் விளம்பரங்களும் செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற விளம்பரங்கள் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல் ஆணையரிடம் பொதுநல அமைப்பினர் மனு அளித்துள்ளனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் மார்ச் 4ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெறும் அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சி, தென்னூர், உழவர் சந்தர் பகுதியில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த உண்ணாவிரதம் நடந்தது. திமுக எம்பி திருச்சி சிவா, கே.என். நேரு உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் ஏராளமான திமுக தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர். உண்ணாவிரதத்தின் நிறைவில் பேசிய மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சியை அகற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் சுயநலத்திற்காக திமுக போராடவில்லை என்று சட்டப்பேரவையில் நடந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து போராட்டம் நடத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தை காப்பாற்றவே தாங்கள் களம் இறங்கி உள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். திரையில் மட்டுமே தோன்றி வந்த மு.க. ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் இன்று நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டார். இது அவரது அரசியல் பிரவேசத்தை காட்டுவதாக கருதப்படுகின்றது. சென்னை ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் நடிகரும் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். ஆளும் அரசுக்கு எதிராக திமுக சார்பில் நடந்த இந்த உண்ணாவிரதத்தில் உதயநிதி பங்கேற்றது அரசியலில் அவர் காலடி எடுத்து வைத்திருப்பதாக காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மாலையில் உண்ணாவிரத பந்தலில் பேசிய உதயநிதி தாம் பிறக்கும் போதே திமுக தான் என்றும் இப்போது அரசியலில் நுழையவில்லை என்றும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் இருக்கும் வரை 1000 ஞானிகள் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. திமுக சீக்கிரமா அழிஞ்சிரும் அப்படின்னு இந்த பேச்செல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு அது ஒன்றுதான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இளைஞர்கள் இவ்வளவு எழுச்சியுடைய நம்முடைய திமுகவுடைய பாரம்பரியத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு அரசியல் ஞானி இல்லை, 1000 அரசியல் ஞானி வந்தாலும் இந்த திமுகவும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கரூர் மாவட்டத்தில் உள்ள சர்க்கரை ஆலை இயங்காததால் அறுவடை செய்யப்பட்ட கரும்பின் எடை குறைந்து இழப்பு ஏற்படுவதாக கரும்பு விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தின் காவிரி கரையை ஒட்டியுள்ள பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. கரும்பு அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் பாரி சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள விவசாயிகள் திருச்சியில் உள்ள ஆலைக்கு கரும்பை கொண்டு செல்ல பணிக்கப்படுகின்றனர். கரும்பை அறுவடை செய்து திருச்சி ஆலைக்கு கொண்டு செல்ல பல நாட்கள் ஆவதால் கரும்பின் எடை குறைவதாகவும் இதன் மூலம் தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு டன்னுக்கு 2850 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ள நிலையில் தனியார் ஆலைகள் டன்னுக்கு 2350 மட்டுமே வழங்குவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் சொட்டு நீர் பாசனம் மூலம் மணிலா சாகுபடி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகின்றார். கடலூர் மாவட்டம் சின்னப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகாதேவன் தனக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலப்பரப்பில் சொட்டு நீர் பாசனம் மூலம் மணிலா சாகுபடி செய்து வருகின்றார். அது மட்டுமின்றி பச்சை மிளகாய், செண்டு மல்லி, கொய்யாப்பழம் உள்ளிட்டவற்றையும் பயிரிட்டுள்ளார். சொட்டு நீர் பாசனம் மூலம் விவசாயம் செய்வதால் விவசாய ஆள்கூலி, மின்சார கட்டணம், உரம் உள்ளிட்டவற்றின் செலவு மிகவும் குறைவாகவே உள்ளதாக மகாதேவன் கூறியுள்ளார். தண்ணீர் தட்டுப்பாட்டால் விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்க அனைவரும் சொட்டு நீர் பாசனத்திற்கு மாற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சொட்டு நீர் பாசனத்திற்கு தமிழக அரசு பல சலுகைகள் வழங்குவதாகவும் அவர் கூறினார். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் கிராமம் முழு கிராமமும் சொட்டு நீர் பாசன கிராமமாக நான் மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலயமா அதிக லாபம் எடுத்திருக்கேன். அதை வச்சு என் கிராமம் பூராவுமே இப்போ இன்றைக்கி வந்து சொட்டு நீர் பாசனம் தான் இருக்காங்க. யாருமே சொட்டு நீர் போடாத விவசாயிகளே என் கிராமத்தில் இல்லை. 100% சொட்டு நீர் கிராமம் எங்கள் சின்னப்பேட்டை கிராமம். ஐபிஎல் போட்டித் தொடரில் ஓமலூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் இடம் பிடித்த சம்பவம் அவரது கிராமத்தினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே சின்னப்பன்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த தங்கராஜ், சாந்தா தம்பதியினரின் மூத்த மகன்தான் கிரிக்கெட் வீரர் நடராஜ். இவரது தந்தை தங்கராஜ் கூலி வேலை செய்யும் நிலையில் தாயார் சாந்தா மாலை நேரங்களில் இறைச்சி விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். நடராஜனுக்கு 3 சகோதரிகளும் 1 சகோதரனும் உள்ளனர். சிறந்த ஆல்ரவுண்டராக திகழும் நடராஜன் தற்போது சேலம் ஏவிஎஸ் கல்லூரியில் MBA 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் IPL அணி தேர்வில் நடராஜன் தங்கராஜ் பஞ்சாப் அணிக்காக 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார்.
இதையடுத்து நடராஜ் படித்த அரசு பள்ளியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த ஸ்கூல்லேயே நல்லா விளையாண்டு, அது மட்டும் இல்லாமல் சேலம் கிளப்பில் எல்லாம் நல்லா விளையாண்டு திண்டுக்கல் டிராகன்ஸ்னு டீமில் ஜெயிச்சு அதில் நல்லா பவுலிங் போட்டு இப்போ ஐபிஎல் செலக்ட் ஆகி 3 கோடிக்கு ஏலம் போயிருக்கிறாரு. எல்லா வீரர்களோட இவரும் நல்லா பந்து போடுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாபில் செலக்ட் ஆகியிருக்கிறாரு. எல்லா வீரரும் முறியடிப்பார். இந்தியாவில் செலக்ட் ஆகி வேர்ல்டு கப்லேயும் இவர் ஜெயிப்பாருன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். நடராஜன் தனது 20 வயது வரை டென்னிஸ் பந்தில்தான் கிரிக்கெட் விளையாடினார். சொந்த ஊரிலேயே இருந்தால் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியாது என்பதால் சென்னை வந்த அவருக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் பயன்படுத்தப்படும் கார்க் பந்து வீசும் வாய்ப்பு கிடைத்தது. சென்னையில் டிவிஷன் அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடி திறமையை வளர்த்துக் கொண்ட அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. கடந்த ஆண்டு TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தமிழகத்தில் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக களமிறங்கினார். அதுதான் நடராஜனை வெகுவாக அடையாளம் காட்டியது. தூத்துக்குடி பேட்ரியாஸ் அணிக்கு எதிரான சூப்பர் ஓவரில் 6 பந்துகளை துல்லியமாக யாக்கராக போட்டு கலங்கடித்தார். இறுதி ஆட்டத்தில் நேர்த்தியாக பந்து வீசும் பாங்கு IPL அணி நிர்வாகிகளை கவர்ந்தது. TNPL கிரிக்கெட் போட்டியில் 7 ஆட்டங்களில் 10 விக்கெட்களை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் டிவிஷன் போட்டியில் ஆடியபோது தனது திறமையை கண்டுபிடித்து ஊக்குவித்தவர் பயிற்சியாளர் ஜெயபிரகாஷ். ஸோ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த போக்குவரத்து திங்ஸ் வாங்குறது, ஸோ என்னி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சது நான் 2 இயர்ஸாக ஷூ எதுவுமே இல்லாமல் ரன்னிங் வெறுங்காலில் தான் ஓடினேன். ஸோ எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோடய ஹார்ட் ஒர்க்கு, அதில் எங்கள் அண்ணனோட ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு ஊக்குவித்த அந்த இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் விளையாட வேண்டும் என்ற தனது கனவு நனவாகிவிட்டது. அடுத்ததாக IPL போட்டியில் மிகப்பெரிய வீரர்களை சந்திக்கவும் அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் மிகுந்த ஆவலோடு காத்திருப்பதாக கூறினார் நடராஜன். அந்த IPLங்கிறப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் அதர் கண்ட்ரிஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு நான் பயங்கர சேலஞ்சாக நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நிறையா பயங்கரமான பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பால் பண்ணுறது நிறைய ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அது அவங்ககிட்டேருந்து எப்படி என்ன பண்ணுறாங்க, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, என்னோடய பால் எப்படி ஆடுறாங்க, ஸோ என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நிறையா கற்றுப்பேன். ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டாக இருக்கேன். அதுக்காக வெயிட் பண்ணுறேன். கிரிக்கெட் விளையாட்டில் மட்டுமே ஆர்வமாக இருந்து விளையாடி இன்று பஞ்சாப் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், தங்களின் மகன் மேலும் சிறப்பாக விளையாடி இந்திய அணியில் இடம் பிடித்து இந்திய நாட்டிற்காக விளையாடுவார் என்று ஆனந்த கண்ணீருடன் பெற்றோர்கள் தெரிவித்தனர். இல்லைங்க, நாங்கள் பணத்தை பற்றி எதிர்பார்க்கலைங்க. ஆனால் ஐபிஎல்லில் உள்ள ஏதோ ஒரு டீமுக்கு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுங்க. அந்த நம்பிக்கை தான் இப்போ இந்த அளவுக்கு வந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே நல்லா விளையாடி, இதில் நல்லா விளையாடி இது பண்ணி இன்னும் மேலே நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இப்பயுமே இவங்க பேட்டை அடைக்குது, எங்கேனாலும் சுற்றிட்டு கூட இருப்பான். நாங்கள் கூட திட்டு இவங்க அப்பா கூட விளையாட போகிறோன்னு வந்து போயிடுவோம். இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கிறானா அப்படின்னு நாங்கள் எதாவது நினச்சோம். அவன் இப்படி வரமாட்டான். இன்றைக்கி அவன் தான் எங்களுக்கெல்லாம் ஆதரவு பண்ணுறான். பெருமையாக இருக்குது எங்களுக்கு. நல்லா இவ்வளோ இதில் செலக்ஷன் பண்ணி எங்கள் ஊர் மக்களுக்கும் எல்லாம் பெருமை தேடி கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி நாடு முறவும் நல்லா கொடுத்துக்கிறான். இன்னும் மேலே மீண்டும் விளையாடுவான், ஐபிஎல்லையும் சேருவான், நல்லா விளையாட்டு பொறுமை கொண்டாடுவான். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாடாத நிலையில் ஓமலூரை சேர்ந்த இளைஞர் IPL அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருப்பது அவருடைய திறமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. சென்ற ஆண்டு சேலம் மாவட்டம் பெரிய வடுகம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாரியப்பன் பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்று சாதனை புரிந்தார். தற்போது IPL போட்டியில் 3 கோடி ரூபாய்க்கு நடராஜனை ஏலம் எடுத்திருப்பது கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டின் மீதான ஆர்வத்தை அதிகரித்துள்ளது. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை பிச்சைக்காரர்கள் இல்லாத பகுதியாக மாற்றும் விதமாக பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரியும் பிச்சைக்காரர்கள் மீட்கப்பட்டு நல்வாழ்வு மையங்களில் சேர்க்கப்பட்டனர். குமாரபாளையத்தை பிச்சைக்காரர்கள் இல்லாத பகுதியாக மாற்ற கல்லூரி மாணவர்கள் அறக்கட்டளை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரியும் பிச்சைக்காரர்களிடம் அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் குறைகளை கேட்டறிந்தனர். பின்னர் பிச்சைக்காரர்களின் உறவினர்களை தொடர்பு கொண்டு அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். மேலும் சில பிச்சைக்காரர்களை நல்வாழ்வு மையங்களில் சேர்த்தனர். இனி என் தமிழ்நாடு பகுதியில் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வனப்பகுதியை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் எழுப்பிய புகாரில் சிக்கியுள்ள கோவை ஈஷா யோகா மையத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க கூடாது என இடதுசாரி கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் சென்னையில் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது ஆன்மீக நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்பதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த கோரிக்கையை தாங்கள் வைக்கவில்லை என்றும், பல்வேறு விதிமீறல் புகார்கள் ஈஷா யோகா மையம் மீது இருக்கின்ற காரணத்தால் பிரதமர் அங்கு செல்லக்கூடாது என்று வலியுறுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 1,25,000 ஸ்கொயர் மீட்டர், அதை சதுர அடி இல்லைன்னா 13 லட்சம் சதுர அடி சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை, இந்த வழக்கில் அரசு சொல்லுது. தமிழக அரசினுடைய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னுடைய டெப்டி டைரக்டர் அவங்க பதிலாக கூட போட்டிருக்காங்க. இங்கே பூ உலகின் நண்பர்கள் இங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக கட்டிய கட்டிடங்கள் அகற்றப்பட வேண்டும், டிமாலிஷ் பண்ணணும்னு போடுறதுல அவர்கள் அதை ஆமாம் என்று அரசு போட்டிருக்கிறது. சிவராத்திரியொட்டி லட்சக்கணக்கான மக்களும் அங்கே கூடுவார்கள். இதற்கெல்லாம் அனுமதித்து விட்டால் அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் பூராவும் பாழாகிவிடும் என்பதை அந்த எச்சரிக்கையோடு தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம். இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமாக கட்டியிருப்பது ஒன்று, இது மதத்தின் பெயரால் கட்டியிருப்பது சிலை. அதற்கு பிரதமரும் வருகிறார். இதெல்லாம் வரும்பொழுது மற்ற அமைப்புகளும் நிலத்தை ஆக்கிரமிப்பு வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய இயற்கை வளங்கள் பூராவும் அழிந்து வருகிறது. இதற்கு துணை செய்யக்கூடிய முறையில் இவர் பிரதமர் வரக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.